இந்த 2026 எலக்ஷன் வந்து பயங்கரமா இருக்க போதுங்க. ஏன்னா, நெறைய திருப்பு முனைகள், நெறைய திருப்பங்கள்லாம் வந்துன்னு இருக்கு. அதுவும் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் நெறைய சேஞ்ச் இருக்கு அரசியல் களத்துல. இப்ப என்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக நம்ம விஜயகாந்துடைய கட்சி பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுக கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு 2 நாளா. ஜென்ரலாவே அரசியல்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்ப எலக்ஷன் டைம்ல அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அரசியல் கட்சியில வந்து கூட்டணிலாம் வைப்பாங்க நெறைய பேரு. எந்த பக்கம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ, அந்த பக்கம் கூட்டணி வைப்பாங்க. அது ஜென்ரலா நடக்கிற ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இப்ப நம்ம விஜயகாந்துடைய கட்சி பிரேமலதா விஜயகாந்த் போயிட்டு அங்க ஜாயின் பண்ணாங்கல்ல டிஎம்கே கூட, அதுதான் பெரிய ஷாக்கான விஷயமா இருக்கு. அரசியல பத்தி முழுசா தெரிஞ்சவங்கலாம் இத பார்த்து ஒண்ணும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அரசியல்னா எப்படி வேணா மாறும் அப்டின்ட்டு. எந்த டைம்ல வேணா யார் வேணா வந்து கூட்டணியில வந்து சேருவாங்க அப்டின்ட்டு தெரியும். ஆனா அரசியல்னா பெருசா தெரியாம தொண்டர்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது பெரிய ஆச்சரியமா இருக்கும். அதுவும் முக்கியமா அந்த தேமுதிக கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். மக்கள் வந்து அப்பவே ஏன்னா அப்போ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு ஆக்டரா இருந்தார்ல. ஸோ அதனால மக்கள்கிட்ட நெறைய வரவேற்பு இருந்துச்சு. விஜயகாந்துமே சரியான கூட்டங்க ஆனா அந்த மாநாடுலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல மதிப்பு, மரியாதை வச்சிருந்தாங்க மக்கள். நெறைய ஃபேன்ஸுங்களும் இருந்தாங்க. இப்ப விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாரி அப்போ வந்து விஜயகாந்துக்குமே இருந்தாங்க நெறைய பேரு. இருந்தாலும் அவர் வந்து இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க வந்து நேர்மையா இல்ல, நெறைய ஊழல் செய்றாங்க அப்படின்னு சொல்லி தானே வந்தாரு. அப்படின்னு வந்து சொல்லி தனியா நின்னு 2006ல வின் பண்ணாரு. நெக்ஸ்ட் எலக்ஷன்லயே விஜயகாந்த் என்ன பண்ணாருனாக்கா, ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு 41 தொகுதியில போட்டியிட்டாரு. அதுல 29 தொகுதியில வின்னும் பண்ணிட்டாரு. பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சியா மாறுனாரு. அப்போதான் டிஎம்கேக்கு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா மாறுனது அவங்களுக்கு பெரிய வெற்றியா இருந்தது அந்த தேமுதிகவுக்கு. ஸோ அதுலேருந்து திமுகவுக்கும், தேமுதிகவுக்கும் நெறைய சண்டை வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து பயங்கரமா அவரு ஜெயிச்சிட்டாருல்ல, எதிர்க்கட்சி ஆயிட்டாருல்ல, பயங்கரமா மேடை பேச்செல்லாம் பயங்கரமா பேசினாரு. டிஎம்கே அட்டாக் பண்ணி, அதுக்கப்புறம் தான் வின் பண்ணிட்டாங்கல்ல. ஜெயலலிதா கட்சியில இருந்து வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஏன் மாறுனாருன்னு தெரியல. அடுத்த எலக்ஷன்ல பாஜக கூட கூட்டணி வச்சாரு விஜயகாந்த். 2014 எலக்ஷன்ல வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு, அதுல பெரும் சரிவ சந்திச்சாரு. ஏன் தெரியல. ஏன் அப்படி விஜயகாந்த் பண்ணாரு? எத மெயின் பண்ணி, எத பிளான் பண்ணி பண்ணாருன்னு தெரியல. 2011ல டிஎம்கேவை எதிர்த்து ஏடிஎம்கே கூட வின் பண்ணிட்டாரு. ஆனா, அந்த 5 வருஷம் காலத்துல ஜெயலலிதா கூட இல்லை, அவங்க கட்சியில என்ன எது பார்த்தாருன்னு தெரியல. எதனால அப்படின்னு தெரியல. அடுத்த எலக்ஷன்ல பார்த்தாக்கா, அது பிடிக்கலையா ஜெயலலிதா கட்சியில இருக்கிறது, அவங்க பண்றது அப்படின்னு என்னன்னு ஃபுல்லா தெரியல. தெரிஞ்சவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க என்ன டீட்டெயில்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி கூட ஜாயின் பண்ணி பெரும் தோல்வி. அப்பவும் ஜெயலலிதா தான் வின் பண்ணாங்க 2014ல. ஜெயலலிதா கூடவே இருந்திருக்கலாங்க. ஏன் அப்படி பண்ணாருன்னு தெரியல விஜயகாந்த். ஏன்னா, இப்போ பாஜக கூட சேர்ந்ததுனால நெறைய வாக்கு சரிவாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கூட சேர்ந்து நெறைய வின் பண்ணாரு. 29 தொகுதியில வின் பண்ணாரு. அப்படி வின் பண்ணி ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி ஆயி, அதுக்கப்புறமேட்டுக்கு அதுலேருந்து வெளியில வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணி போட்டியிட்டு, இப்ப பெரும் தோல்விய சந்திச்சுட்டாரு விஜயகாந்த். இப்ப வந்து 2014லயுமே ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க. அவங்க ஆட்சி தான். ஸோ இதிலிருந்தே விஜயகாந்த் வந்து பெரிய சரிவாயிடுச்சு. இதுலேருந்து கன்டினியூஸா சரிவு தான். பெருசா முன்னேற்றம் எதுவுமே இல்ல. ஏன்னாக்கா, விஜயகாந்த் ஃபேன்ஸு எல்லாருமே ஒரு சினிமாலேருந்து வராரு, இவரு சொல்றத செய்வாரு அப்படின்ட்டு தான் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 எலக்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து தனியா தான் நிப்பேன், எந்த கூட்டணியும் வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்ப விஜய் சொல்றாருல்ல, ஸோ அந்த மாரி தான் சொல்லின்னு இருந்தாரு எல்லாரையும் அட்டாக் பண்ணி பேசி. ஆனா, ஃபர்ஸ்ட் எலக்ஷனு நேர்மையா நின்னாரு தனியா தான். 2வதே நம்ம ஜெயலலிதா கூட ஜாயின் பண்ணாரு. அதுல ஜாயின் பண்ணி வின் பண்ணாரா? அதுலயாச்சும் இருந்தாரா? அதுல என்ன பிரச்சனையோ தெரியல. அதுக்கப்புறம் பிஜேபி கூட ஜாயின் பண்ணாரு. ஸோ மக்கள் பார்க்கும்போது, என்னடா இது வந்தவொன்னே எந்த கூட்டணியும் போமாட்டேன், தனியா தான் நிப்பேன், மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து கட்சி கட்சியா மாறிக்கினே இருக்காரு. இவரும் எல்லார் மாரி தான் அப்படின்னு நெனச்சு மனச விட்டு இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுலேருந்து பெருசா விஜயகாந்த் ஒண்ணும் ஜெயிக்கல. நெறைய தோல்வியா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்த்துமே நெறைய இஷ்யூ ஆச்சு. ஹெல்த் வந்து ஒரு மாரி நடக்க முடியாம, பேச முடியாம, அது ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாம இருந்து, அதுக்கப்புறம் தான் ஃபைனலா இறந்தாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் கட்டமைப்புலாம் மாறிச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சி நிலைமை இப்போ பரிதாபமா இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்குது. டிஎம்கே கூடவே ஜாயின் பண்ற அளவுக்கு. 2014ல வந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணி நின்னாரா, அதுக்கப்புறமாச்சு கம்முனு அதிலேயே இருந்தாரா, அதுக்கப்புறம் 2021 எலக்ஷன்ல டிடிவி தினகரன் கூட ஜாயின் பண்ணாரு. அது ரொம்ப ஒரு தோல்வியாச்சு. அதுக்கப்புறம் 2023ல அவரு உடல் நிலையுமே ரொம்ப மோசமாயி இறந்துட்டாரு. ஸோ, அதுக்கப்புறம் தான் அவருக்கு பேருமே கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பேராச்சு, அவர் நல்ல மனுஷன் தான் அப்டின்ட்டு அதுக்கப்புறம் நெறைய கூட்டங்கள் சேர்ந்துச்சு. கட்சி ஓரளவுக்கு ஒரு நிலைச்சு நிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த கட்டமைப்புலாம் சரியில்லாதனால, இப்போ பிரேமலதா விஜயகாந்தும் ஸ்ட்ராங்கா இப்ப நம்ம தனியா நின்னா எதுலயும் ஜெயிக்க முடியாது அப்டின்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தான், சரி நம்ம சட்டசபைக்கு உள்ள போற அளவுக்காச்சும் ஒரு இது வேணுமே அப்டின்ட்டு தான் இப்ப திமுக கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அரசியல் படி பார்த்தோம்னா, அவங்க மேல எந்த தப்புமே இல்லங்க. ஆனா மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இது தப்பான விஷயம் தான். கட்சி ஆரம்பிச்ச புதுசுலலாம் திமுகவ எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசினாரு. அதுக்கப்புறம் 2011 எலக்ஷன்ல திமுக தோற்கறதுக்கே முக்கியமான காரணமா இருந்தாரு. அப்போ அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ பேசினாரு. திமுகவ நேரடியா அட்டாக் பண்ணி, இவ்வளோ தூரம் பேசி அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவரு விஜயகாந்துடைய மண்டபம்லாம் இடிச்சு, அப்புறம் இந்த நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திமுக வந்து விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டா.
அவர் மண்டபத்த இடிக்கிறது, அங்க பிரிட்ஜே வேற வழியில போனோமா, அந்த வழி அத விட்டுட்டு இவரு மண்டபம் இருக்கிற இடத்து வழியா தான் பிரிட்ஜ் கட்டணும், பாலம் கட்டணுன்ற மாரி வந்து வேணும்னே பண்ணாங்க அப்டின்ட்டு விஜயகாந்த் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பேசுறது எல்லாமே பயங்கரமா பேசுவாருங்க. அவர் வந்து என்னடா காசு எப்டி எவ்ளோ கோடி கோடியா சம்பாரிச்சாலும் போறப்ப அண்ணாக்கு ஒரு அத்து விட்டு தான் போவோம் அப்டின்ற மாரிலாம் ரொம்ப சென்டிமென்ட்டா ரியாலிட்டியா பேசுவாரு. அதனாலேயே நெறைய பேருக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அதனால தான் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் மேல நெறைய பேர் மரியாதை வச்சுன்னு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவரு கடைசியில இப்போ அவரு உயிரோட இருந்திருந்தாருனாக்கா, இப்ப திமுகல சேர்ந்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவ்ளோ பிரச்சனை குடுத்தாங்க. அவ்ளோ தொல்லைகள் குடுத்தாங்க திமுக ஆட்சியில அவங்களுக்கு. அப்படி இருந்துமே அவ்ளோ பிரச்சனை அவங்க குடுத்துமே, இப்ப வேற வழி இல்லாம அவங்க கிட்டயே போயிட்டு நிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு இப்போ அந்த கட்சிக்கு. அவர் வந்து ஸ்டார்ட்டிங்ல நல்லா உயர்வா வந்தாருல்ல, அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சுச்சுல்ல 2011ல. அப்பவே அத கரெக்ட்டா அதுலேருந்தே ஃபாலோ பண்ணின்னு இருந்திருக்கணும் கரெக்ட்டா. அத விட்டு அவரு நெறைய கட்சி மாறுறது, அதுக்கப்புறம் அவருடைய உடல்நிலையும் சரியில்லாம போனது. கட்சியுடைய அமைப்புமே மாறுனது. அவர் உடல்நிலை சரியில்லையாங்காட்டியும் அமைப்புமே மாறிச்சு. ஏன்னா, பொறுப்பு எல்லாருமே அவங்க ஒய்ஃப் கிட்டயே, அவங்க மச்சான் கிட்ட அந்த மாரி போயிடுச்சுல்ல. ஸோ கட்டமைப்பு எல்லாமே மாறிடுச்சு. அதனால அந்த கட்சி இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இப்படியே விட்டாக்கா அந்த கட்சி இருக்கிற இடமே தெரியாம போயிடும் அப்படின்ட்டு தான், சரி வேற வழி இல்ல அப்படின்ட்டு டிஎம்கே தான் ஒரே ஒரு துணை அப்படின்ற மாரி போயிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. நீங்க மனசாட்சிப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இதோ இப்ப நெறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. விஜயகாந்த் இருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க. சரி என்ன பண்றது? வேற வழி இல்லல்ல. விஜயகாந்துமே இப்ப இல்லல்ல. அதனால இந்த கட்சிய நிலைப்பாட்டணும், இருக்க வைக்கணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்ல. ஒண்ணு விஜய் கிட்ட போயிருக்கலாம். விஜய் கிட்ட போயிருந்தா கண்டிப்பா சேர்த்திருந்திருப்பாரு. ஆனா ஏன் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த மாரி பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு குறை மட்டும் நமக்கு இருக்கு. ஸோ இதுதாங்க மேட்ரு. இப்போ திமுக கூட வந்து தேமுதிக சேர்ந்ததுக்கான ஒரு நெறைய நீங்க மீம்ஸ்ல, ட்ரோல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. என்னடா இது இவ்ளோ பிரச்சனை பண்ணாங்க உங்களுக்கு, அவங்க கட்சியிலே போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்ற மாரி நெறையா விஜயகாந்த் இருந்தா உயிரோடு இருந்திருந்தா அதெல்லாம் அனுமதிச்சிருக்க மாட்டாருன்ற மாரி நெறைய வீடியோ, மீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சதே இந்த கட்சிய எதிர்த்து தான். அதிமுகவ எதிர்த்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட ஜாயின் பண்ணி ஒரு எலக்ஷன் திமுக தோக்க வச்சாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு பிஜேபி கூட ஜாயின் பண்ணாரு. அப்புறம் டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய கட்சிங்க கூட கூட்டணி வச்சு இப்ப அந்த கட்சி இல்லாம போயிருச்சு. அவருமே உடல்நிலை சரியில்லாம அந்த மாரி ஆயிட்டாரு. இப்போ கட்சி அமைப்புமே சரியில்லாம போயிடுச்சு. ஸோ அவங்க விஜயகாந்த் பசங்களாச்சு ஒழுங்கா நின்னு கரெக்ட்டா ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தாங்கனாக்கா, அப்பத்துலேருந்தே கரெக்ட்டா இருந்திருக்கும். அது ஏன் ஸ்டார்ட்டிங்ல அவரு விடலன்னு தெரியல. கேட்டாக்கா ஊர் ஊரா போயிட்டு முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமேட்டுக்கு பொறுப்புல வாங்க அப்படின்ற மாரி விஜயகாந்த் சொல்லியிருந்தாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் அவரு ஹெல்த் போயிடுச்சுல்ல. ஸோ ஹெல்த் போகாம இருந்தா, விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தா, அந்த கட்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்காதுங்க. கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் நின்னுருக்கும். இவங்க பண்ணது சரியா, தப்பான்னு பார்த்தீங்கன்னா, மனசாட்சிப்படி பார்த்தா தப்பு தாங்க. ஏன்னா, விஜயகாந்த் இருந்தாலுமே அத அனுமதிச்சிருக்க மாட்டாரு. ஆனா, வேற வழி இல்லாதனால அங்க போயிருக்காங்க. இவங்க வந்து திமுக கூட போனத விட, டிவிகே கூட போயிருந்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். டிவிகேவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களும் ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சியா வந்திருப்பாங்க திரும்பவும். அந்த 2011ல வந்த மாரி. ஏன்னா, அப்போ விஜயகாந்துக்கு எந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சோ, அந்த அளவுக்கு கூட்டம் இப்ப விஜய்க்கு இருக்கு. ஸோ, அதே மாரி இப்ப விஜயகாந்த் கட்சி வந்து விஜய் கூட போய் கூட்டணி வச்சு, இப்ப நின்னாங்கன்னா வச்சுக்கங்களேன், எப்படி இருக்கும் நெனச்சு பாருங்க. சொல்லவே வேணாம். ஏன்னா, திரும்ப 2011 திரும்ப நேர்ல பார்த்த மாரி இருக்கும். நான் பழைய காலத்து அரசியலுக்குலாம் போக விரும்பல. இப்ப நடந்தத சொல்றேன். 2011ல எப்படி அதிமுக கூட இவரு விஜயகாந்த் சேர்ந்து டிஎம்கே தோற்கடிச்சாரோ, அந்த மாரி இப்ப வந்து தோக்க அடிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்றது? டிஎம்கே கூடவே போய் சேர்ந்துட்டாங்களே! ஸோ ஃபைனலா கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாங்களோ, அதையே மறந்துட்டாங்க இப்போ. வேற வழி இல்லல்ல. அவங்கள சொல்லியும் ஒண்ணும் குத்தம் இல்லங்க. ஸோ நடக்கிறது நடக்கட்டும். பார்க்கலாம். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ